Hello everyone, welcome back. I'm very happy to meet you again in our IPM series. Friends, in the IPM series la நம்ம daily UPSC examinationக்கு relevant-ஆன current affairs based resources Hindu, Indian Express, PAB ல இருந்து MCQs and answer writing practice discussion பண்ணிட்டு வரோம். We are also releasing a separate video which contains only questions. புரியுதுங்களா? நம்ம டிஸ்கஷன் பண்றதுக்கு முன்னாடியே questions உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுறோம். அந்த questions-ஐ நீங்க என்ன பண்ணணும்னா ஹிந்து நியூஸ் பேப்பர் படிச்சு முடிச்சுட்டு யூ ட்ரை டு ஆன்சர் தோஸ் கொஸ்டின். சரிங்களா? அதில் வந்துட்டு நம்ம we are also including some content from static portion of the syllabus also. ஏன்னா UPSC எக்ஸாமினேஷன்ல எக்ஸ்க்ளூசிவ் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்றது வர ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ்ல 2 ஸ்டேட்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தும் 1 ஸ்டாட்டிக்ஸ்ல இருந்தும் மிக்ஸ் பண்றாங்க. ஸோ நம்மளுமே வந்துட்டு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் UPSC ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் we are also trying to catch up with. புரியுதுங்களா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம ரிலீஸ் பண்ற அந்த கொஸ்டின்ஸை பார்த்துட்டு யூ ட்ரை டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ். அதை பண்ணி முடிச்சிட்ட பிறகு தென் யூ கம் டு அவர் டிஸ்கஷன் வீடியோ. புரியுதுங்களா? அதுல வந்துட்டு யூ வில் பி ஹேவிங் சம் டவுட்ஸ். ஒரு சில இடத்துல கான்செப்சுவல் கிளாரிட்டி தேவைப்பட்டிருக்கும். ஒரு சில இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றதுல வந்துட்டு யூ வில் பி ஹேவிங் சம் ப்ராப்ளம்ஸ், எஸ்பெஷலி வித் எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி ஆர் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களும் கான்செப்சுவல் கிளாரிட்டிக்கும் வந்துட்டு நம்மளுடைய டிஸ்கஷன் செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன் அடிஷன் டு தட் நம்மளுடைய மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் டிஸ்கஷன் அப்படின்றது நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கொஸ்டின் ரிலீஸ் ஆயிட்ட பிறகு யூ கோ த்ரூ தி ஆர்டிகல் இன் தி ஹிந்து நியூஸ் பேப்பர். மோஸ்ட்லி வந்துட்டு ஹிந்து நியூஸ் பேப்பர் ஓரியன்டா தான் வந்துட்டு we are setting the questions for mains. In the coming days from the November monthல இருந்து more questions from Indian Express also will be picked up. புரியுதுங்களா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கொஸ்டினுக்கான கண்டென்ட் எந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து வந்திருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதை கோ த்ரூ பண்ணிட்டு தென் யூ ட்ரை டு ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ். புரியுதுங்களா? மேக்ஸிமம் 2 to 3 பேஜஸ் தான் எழுதுற மாதிரி வரும். எதர் 10 மார்க்கர் கொஸ்டின் கேட்போம், இல்லைனா 15 மார்க்கர் கொஸ்டின் கேட்போம். அதை வந்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஏன்னா UPSC மெயின்ஸ்ன்றது வந்துட்டு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இல்லாம வராது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் இந்த டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் மெத்தட்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நீங்க உங்க காம்படிட்டரோட நீங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதே மாதிரி உங்க ஆன்சர்ல வந்துட்டு நல்ல ஃப்ரீ ஃப்ளோயிங் இருக்கணும். ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டியும் இருக்கணும். இது எல்லாமே நான் படிச்சுட்டு தான் நான் வந்துட்டு ஐடியலா பண்ணுவேன் சார் அப்படின்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இட் வில் பி லைக் டோட்டலி இம்பாசிபிள் இன் UPSC ப்ரிப்பரேஷன். 100% ஆன்சர் தெரிஞ்சு நம்ம எந்த கொஸ்டினுமே எப்பயுமே வந்துட்டு எழுத முடியாதுங்க. உங்களுக்கு ஓரளவு கண்டென்ட் தெரிஞ்சிச்சுனாலும் அந்த கண்டென்ட் வச்சு எப்படி இந்த கொஸ்டினை டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் யூ ட்ரை டு டூ. ஓவர் த டேஸ் என்ன ஆகும்னா யுவர் எபிலிட்டி டு அட்ரஸ் அ கொஸ்டின் வில் இம்ப்ரூவ். புரியுதுங்களா? அதனால தான் வந்துட்டு இதை நம்மளுடைய டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்ல இந்த சீரியஸ்ல இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும்தான் சார் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐசோலேட்டடா வந்துட்டு மெயின்ஸை செக்ரிகேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா மெயின்ஸ்ன்றது நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூ ஹாவ் ஹார்ட்லி 3 months ஃபார் தி எக்ஸாம். புரியுதுங்களா? அந்த 3 மாசத்துல உட்காந்து நீங்க சிலபஸ் படிக்கிறதுக்கு தான் கரெக்டா இருக்கும். அதனால தான் இப்பையில இருந்தே வந்து இன்டெகிரேட்டடா டெய்லி பண்ணீங்கன்னா இட் வில் இம்ப்ரூவ் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல் ஆஸ் வெல் அஸ் யுவர் ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸ். இஸ் இட் ஃபைன்? சரி, இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளார போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன் 30th October 2022. Going into the first question, with reference to draft amendments to IT rules 2021, consider the following statements. Number 1, it proposes to create government appointed grievance appeal committees that will be empowered to review and possibly reverse content moderation decisions taken by social media companies. Statement 2, it says if a user complains about content which is patently false, infringes copyright and threatens the integrity of India, a grievance officer will have to expeditiously address it within 15 days. Statement 3, the only recourse a user has against social media companies' content decisions till now is to approach the courts. Which of the statements given above are correct? Friends, take your time and answer this question. ஆன்சர் பண்ணீங்களா? இது இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இந்த டிராஃப்ட் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் ரிலேட்டடா ஆர்டிகல் வந்திருக்குங்க. அதை கோ த்ரூ பண்ணுங்க. என்னன்னா we are going to implement this IT rules. இதுல என்ன பண்ண போறோம்னா we are going to regulate social media contentங்க, எஸ்பெஷலி Facebook, Twitter, YouTube. இதெல்லாம் வந்துட்டு இப்ப கவர்மெண்ட் வந்து என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுதுன்னா நிறைய ஃபால்ஸ் நியூஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ப்ரொபகேண்ட் ஆகுது. இந்த பாஸ்ட் இந்த ஃபால்ஸ் நியூஸ்னாலேயே நிறைய கம்யூனல் பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன் அடிஷன் டு தட் இப்ப டெரரிஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் நிறைய ரேடிகலைசேஷன் பண்றாங்க அப்படின்ற ஒரு த்ரெட்டுமே வந்துட்டு கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்றாங்க. ஸோ அதனால
இந்த சோஷியல் மீடியாவை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அர்ஜென்சியில் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது தாங்க இந்த டிராஃப்ட் 2 ஐடி அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ். புரியுதுங்களா? இதை ஏன் சார் நம்ம வந்துட்டு லாவா பாஸ் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பார்லிமெண்ட்ல போய் லாவா பாஸ் பண்ணுறதுக்கு நெசசிட்டி கிடையாதுங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி தே ஹேவ் எ ப்ரொவிஷன் செக்ஷன் 79 ஆஃப் தி ஐடி ஆக்ட். அதுபடி என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் கேன் ரெகுலேட் தி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்துட்டு நம்ம இந்த செக்ஷன் 79 ஆஃப் தி ஐடி ஆக்ட்ல இருந்தே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. தனியா சட்டம் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் வந்து நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் மூலியமாவே வந்துட்டு we are regulating the social media companies now. என்ன கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா கண்டென்ட்டை ரெகுலேட் பண்றதுக்கு சோஷியல் மீடியா கம்பெனிஸ் they have to necessarily appoint a grievance officer. புரியுதுங்களா? இந்தியா பேஸ்டு கிரீவன்ஸ் ஆஃபீஸர் அதாங்க அப்பாயிண்ட் பண்ணணும். அண்ட் அந்த கிரீவன்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னலான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு அவர் ரிசீவ் பண்றப்ப அவர் ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு have the two possibilities. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நார்மலா வந்துட்டு அவர் ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்து ரிப்ளை பண்ணலாங்க. ஆனா கம்ப்ளைண்ட் வந்தோடனே எடுத்தோன்னே 24 ஹவர்ஸ்க்குள்ளார அந்த ரிசிப்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி ரெஸ்பாண்ட் கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் you can take 15 days to respond to that complaint. புரியுதுங்களா? ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்து பேட்டன்ட்லி ஃபால்ஸாவோ இல்ல காப்பிரைட்டை வந்துட்டு இன்ஃப்ரிஞ்ச் பண்ற மாதிரியோ இல்ல நம்ம கண்ட்ரியோடைய யூனிட்டி இன்டெகிரிட்டியை வந்துட்டு த்ரெட்டன் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை கிரீவியன்ஸ் ஆஃபீஸர் 3 டேஸ்க்குள்ளார, அதாவது 72 ஹவர்ஸ்க்குள்ளார he has to respond. புரியுதுங்களா? ஸோ he has 2 categories of response. ஒன்று 15 நாள் வரைக்கும் நார்மலாக எடுத்துக்கிறது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குரூஷியல் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி செக்யூரிட்டி ஆஃப் இந்தியாவை த்ரெட்டன் பண்ண மாதிரியான விஷயங்களை he has to respond within maximum of 3 days. புரியுதுங்களா? சரி, இப்போ இவங்க இந்த கிரீவியன்ஸ் ஆஃபீஸர் கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து அந்த யூசருக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஹீ கேன் அப்பீல் இட்டுங்க. அவர் அப்பீல் பண்ணுறதுக்கு டைம் லைன் இருக்குது. அதாவது அவர் அந்த ரெஸ்பான்ஸ் கிரீவியன்ஸ் ஆஃபீஸர் இருந்து கிடைச்சிட்ட பிறகு ஹி ஹேஸ் த டைம் லைன் ஆஃப் 1 மந்த்துங்க. ஒரு மாதத்துக்குள்ளாரே அவர் அந்த அப்பீல் டெசிஷன் எடுக்கணுமா இல்லையான்னு அவர் டிசைட் பண்ணிட்டு அப்பீல் பண்ணிடணும். அந்த அப்பீலை ரிசீவ் பண்ணுறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தே வில் பி செட்டிங் எப்பே 3 மெம்பர் பாடி. அதில் வந்துட்டு சேர்மேன் ஒருத்தவரும் 2 மெம்பர்ஸும் இருப்பாங்க. இவங்க தான் வந்துட்டு இந்த கிரீவியன்ஸ் ஆஃபீஸர் அவர் எடுத்த ஆக்ஷனை வந்து சப்போர்ட்டும் பண்ணலாம், இல்லை வந்துட்டு அதை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணியும் he can give an order. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் ஐடி ரூல்ஸ் வில் ஒர்க். பட் இதில் என்னென்ன கன்சர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நம்மளுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றத வந்துட்டு கர்டைல் பண்ணுறதுக்கு, அதாவது கவர்மெண்ட் வந்துட்டு சப்ரஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டிசிசம் பார்க்கப்படுதுங்க. ரெண்டாவது மேஜர் கன்சர்ன் என்ன பார்க்கப்படுதுன்னா, அந்த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை த்ரெட்டன் பண்ண மாதிரியான விஷயங்களில் 3 days, அதாவது 72 ஹவர்ஸ்க்குள்ளார ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது வந்து அந்த கிரீவியன்ஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ஹேஸ்டனிங்கான ஒரு டெசிஷனை வந்துட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஷார்ட்டான டைமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது அவர் அந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்ட்டை நல்லா ஸ்க்ரூட்டினி பண்ணி அது ரெலவெண்ட்டாக இல்லையா, அதை சென்சார் பண்ணலாமா அப்படின்ற அந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்கு நம்ம போதிய கால அவகாசம் கொடுக்கல அப்படின்ற ஒரு criticism இருக்குதுங்க. புரியுதுங்களா? சரி, now going into this question. First statement, it proposes to create government appointed grievance appeal committee that will be empowered to review and possibly reverse content moderation decisions taken by social media companies. அததானங்க சொல்லியிருந்தோம். கிரீவியன்ஸ் ஆஃபீஸர் வந்துட்டு எடுக்கக்கூடிய டெசிஷனை ஓவர்ரைட் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்குன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் 3 மெம்பர் கமிட்டி, கிரீவியன்ஸ் அப்பீலேட் கமிட்டிக்கு தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. இட் சேஸ் if a user complains about content which is patently false, infringes copyright and threatens the integrity of India, a grievance officer will have to expeditiously address it within 15 days. அது தப்பு. இந்த மாதிரி யூனிட்டி இன்டெகிரிட்டியை த்ரெட்டன் பண்ற விஷயமா இருந்தா 3 நாளுக்குள்ளார ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதுதான் ஒரு பெரிய கிரிட்டிசிசமா பார்க்கப்படுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிட்டு ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன் ஏல 2 இருக்கு, அதை எலிமினேட் பண்ணிடலாமா? பிலையும் 2 இருக்கு, அதையும் எலிமினேட் பண்ணுங்க. டிலையும் 2 இருக்கு, அதையும் எலிமினேட் பண்ணிருங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 1 and 3 only. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் again cross verify பண்ணுங்க. The only recourse a user has against social media companies content decisions till now is to approach the courts. அது கரெக்ட் தானங்க. இது வரைக்கும் வந்துட்டு கோர்ட்டுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு சோஷியல் மீடியா கம்பெனிஸ் ப்ராப்பரா வந்துட்டு இந்த கிரீவியன்ஸை ரிப்போர்ட் பண்ணல, அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கல அப்படின்றதுனால தான் வந்துட்டு கவர்மெண்ட் இந்த டெசிஷனை எடுத்து கிரீவியன்ஸ் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. Is it fine? Now moving into the second question. The term Delhi Declaration recently in news is talked about in the context of a crucial matters of
of concern and areas for action including women and poverty. B option, to eradicate or negate transmission for neglected tropical diseases. C option, to ensure the conservation and restoration of 1 trillion trees. D, countering the use of new and emerging technologies for terrorist purposes. Friends, take your time and answer this question. ஆன்சர் பண்ணிங்களா? இது இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா யுஎன்எஸ்சியோடைய கவுண்டர் டெரரிசம் கமிட்டி மீட்டிங் நடந்துச்சுங்க. ஏன்னா இப்போ யுஎன்எஸ்சியில் வந்து மொத்தம் 15 பேர் மெம்பர்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 5 பேர் பெர்மனன்ட் மெம்பர்ஸ், 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். அந்த 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸில் இந்தியாவுமே வந்துட்டு இஸ் நவ் ஒன் ஆஃப் தி நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி தான் நம்ம யுஎன்எஸ்சியில் இந்த மாதிரி இந்தியாவில் டெரரிஸ்ட் அட்டாக் இந்த பாஸ்ட் டாஜ்ல மும்பை ஹோட்டலில் நடந்திருக்கு. ஸோ அப்படின்ற ஒரு கன்சர்னை வச்சு நம்ம ஒரு மீட்டிங் கேதர் பண்ணியிருந்தோங்க. அதுக்கு பேர் தான் கவுண்டர் டெரரிசம் மீட்டிங். புரியுதுங்களா? இந்த மீட்டிங்கை நம்ம டெல்லியில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் அந்த ஃபைனல் டிக்ளரேஷன்ஸில் என்ன நம்ம சொல்லியிருக்கிறோம்னா, அதாவது டெல்லி டிக்ளரேஷன் அப்படின்னு வந்து இதில் சைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, டெரரிஸ்ட் வந்துட்டு நிறைய எமர்ஜிங் டெக்னாலஜிஸை பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணுறாங்க, அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் ட்ரோன்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அது மூலிமா ரேடிகலைசேஷன் பண்ணுறாங்க. அது மூலிமா வரக்கூடிய த்ரெட் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. So the correct answer here is option D, countering the use of new and emerging technologies for terrorist purposes. புரியுதுங்களா? Now moving into the next question. Consider the following statements. Number 1, the doctrine of pleasure has its origins in English law, where the moral rule is that a civil servant holds office during the pleasure of the crown and the services can be terminated at any time by the crown without assigning any reason. Statement 2, Article 164 of the Constitution says, ministers shall be appointed by the governor on the chief minister's advice and the minister shall hold office during the pleasure of the governor. Statement 3, Article 310 of the Constitution says, every member of the civil service in the state holds office during the pleasure of the governor. Which of the statements given above are correct? Friends, take your time and answer this question. ஆன்சர் பண்ணிங்களா? இந்த டாக்டரின் ஆஃப் பிளஷர் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக வந்துட்டு ஹிந்து நியூஸ் பேப்பரில் ரிப்போர்ட் ஆகிட்டு தாங்க இருக்குது. இது ரிலேட்டடாக நம்ம ஆல்ரெடி நம்ம ஐபிஎம் சீரியஸில் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொஷினுமே ஒன்று செட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இது ப்ரிலிமினரியிலுமே இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வரலாம் அப்படின்ற அப்ஜெக்டிவ்ல செப்பரேட்டாக ஒரு கொஷின் நம்ம இன்னைக்கு செட் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாக்டரின் ஆஃப் பிளஷர் அப்படின்றது முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் தாங்க இருந்துச்சு. அதை பார்த்து தான் வந்து இந்தியா இன்ஸ்பயர் பண்ணி இந்த லாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கிலாண்டில் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, அந்த குவீன் இருப்பாங்க இல்லையா, அதான் க்ரோனுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குவீனுடைய பிளஷர்ல தாங்க சிவில் சர்வன்ட்ஸ் ஆஃபீஸ் ஹோல்டு பண்ண முடியும். அவங்க வந்துட்டு சப்போஸ் அவங்களுக்கு அந்த சிவில் சர்வன்ட்ஸ் மேலே ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தால் எந்த ரீசனுமே கொடுக்காம இவங்க அவங்கள ரிமூவ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ இதை தான் வந்துட்டு டாக்டரின் ஆஃப் பிளஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டரின் ஆஃப் பிளஷர் கான்செப்டை நம்ம அப்படியே வந்துட்டு அப்சல்யூட்டாக எடுத்துக்கலாங்க. இதில் வந்துட்டு we have some reasonable changes we have made it. சரி, இந்த டாக்டரின் ஆஃப் பிளஷர் அப்படின்றத வந்துட்டு 2 பாயிண்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒன்று, பிரசிடென்ட்டுக்கு இந்த டாக்டரின் ஆஃப் பிளஷர் இருக்குது. செகண்ட் வந்துட்டு கவர்னருக்குமே இந்த டாக்டரின் ஆஃப் பிளஷர் இருக்குது. பிரசிடென்ட்டுக்கு யார்கிட்ட அந்த டாக்டரின் ஆஃப் பிளஷர் இருக்குதுன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு அப்பாயிண்டிங் தி பிரைம் மினிஸ்டர் அண்ட் இஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் வைல் அப்பாயிண்டிங் தி சிவில் சர்வீசஸ் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த யூனியன். அதுவே கவர்னருக்கு பார்த்தீங்கன்னா த டாக்டரின் ஆஃப் பிளஷர் டென்யூர் ஆஃப் கவர்னர் அப்படின்றது வைல் அப்பாயிண்டிங் தி சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ். அப்புறம் இந்த ஸ்டேட் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறதுமே வந்துட்டு டாக்டரின் ஆஃப் பிளஷர் டென்யூர் ஆஃப் கவர்னர் கீழே வரும். ஸோ இதுதாங்க ஓவராலாக வந்துட்டு இந்தியாவில் இந்த டாக்டரின் ஆஃப் பிளஷர் கான்செப்டில் வர்றது. பட் இப்போ ரீசெண்டாக கான்ட்ரவர்சி அப்படின்றது இந்த டாக்டரின் ஆஃப் பிளஷர் கவர்னர் ரிலேட்டடாக தான் வந்துட்டு பேப்பரில் அதிகமாக ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக வந்து கேரளாவில் இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக பார்க்கப்படுது. கேரளாவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஹையர் எஜுகேஷனில் வைஸ் சான்சலர் வந்துட்டு அப்துல் கலாம் யூனிவர்சிட்டியில் அப்பாயிண்ட் பண்ணுறப்ப சர்ச் கமிட்டி வந்துட்டு ஒரு மெம்பரை மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த டெசிஷன் வந்துட்டு அந்த விசியை அப்பாயிண்ட் பண்ணது தப்பு, இன்வேலிடுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டெசிஷனை பார்த்துட்டு கேரளா கவர்னர் என்ன பண்ணாருன்னா, இதே மாதிரி இருக்கிற ரிமைனிங் 9 காலேஜஸ்க்கு இவர் அந்த விசியை ரிசைன் பண்ண சொல்லி லெட்டர் அனுப்பியிருந்தாரு. லேட்டர் அந்த டெசிஷனை வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணோன்னா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதை சேஞ்ச் பண்ணி ஷோகாஸ் நோட்டீஸா வந்துட்டு அவங்களுக்கு அனுப்பியிருந்தாருங்க. இது ஃபர்ஸ்ட் கான்ட்ரவர்சியா பார்க்கப்பட்டுச்சு. ரெண்டாவது கான்ட்ரவர்சி என்னன்னா, அந்த கேரளாவுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் இந்த கவர்னரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாருங்க. அதாவது
அதாவது என்ன சொன்னாருன்னா, யூபியில் இருந்து வந்த இந்த கவர்னர் யூபியில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் கூட கேரளாவில் நல்ல டெமோக்ராட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகும், அது இவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்ததை கவர்னர் பர்சனல் அஃபென்ஸாக எடுத்துக்கிட்டு இது என்னுடைய டிக்னிட்டி ஆஃப் ஆஃபீஸை அப்பாயிண்ட் பண்ணுது, கண்ட்ரியோடைய யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை வந்து த்ரெட்டன் பண்ணுது. ஸோ அதனால் இந்த டாக்ட்ரின் ஆஃப் ப்ளஷரில் இவர் அப்பாயிண்ட் பண்ணதை வந்துட்டு நான் வித்ரா பண்ணுறேன், ஸோ அதை வந்துட்டு கன்சிடர் பண்ணி சிஎம் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி இவர் சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தாருங்க. இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா ஆர்டிகல் 164 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தாங்க இந்த டாக்ட்ரின் ஆஃப் ப்ளஷர் டென்யூர் ஆஃப் மினிஸ்டர்ஸை பற்றி டீல் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, ஆர்டிகல் 164 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவார். அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆன் இஸ் அட்வைஸ் வந்துட்டு இந்த மினிஸ்டர்ஸை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறதை தான் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவார். இன் ப்ராக்டிக்கல் அந்த மினிஸ்டர்ஸை வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறதோ அப்பாயிண்ட் பண்ணுறோடைய பவர்ன்றது சீஃப் மினிஸ்டர் தான் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுவார். தியரிட்டிக்கலாக தான் வந்துட்டு கவர்னர் கேன் அப்பாயிண்ட் தம், புரியுதுங்களா? பட் ப்ராக்டிக்கலி அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுவாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த கன்சர்ன்டு ஸ்டேட்டு தான், சரிங்களா? ஸோ அப்போ அந்த டாக்ட்ரின் ஆஃப் ப்ளஷர் டென்யூர் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷனில் தியரிட்டிக்கலாக தான் கவர்னர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ப்ராக்டிக்கலாக கொடுக்கல அப்படின்றது தான் வந்துட்டு இப்போ கான்ஃப்ளிக்டாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த கவர்னர் வந்துட்டு அதை அப்சல்யூட்டா கன்சிடர் பண்ணி அந்த ப்ளஷரை வித்ரா பண்ணி அவரை ரிமூவ் பண்ணணும்னு கேட்டது வந்துட்டு இதனால தாங்க வந்துட்டு கான்ஃப்ளிக்டா பார்க்கப்படுது, புரியுதுங்களா? சரி, now going into this question. Statement 1. The doctrine of pleasure has its origins in English law, where the moral rule is that a civil servant holds office during the pleasure of the crown and services can be terminated at any time without assigning any reason. அது கரெக்டுங்க, எந்த காரணமுமே சொல்ல தேவையில்ல. அதனால தான் வந்துட்டு doctrine of pleasure tenure in Englandன்றது அப்சல்யூட், பட் இந்தியாவில் அது கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. ஆர்டிகல் 164 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சேஸ் மினிஸ்டர் ஷல் பி அப்பாயிண்டட் பை த கவர்னர் ஆன் த சீஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் அண்ட் த மினிஸ்டர் ஷல் ஹோல்ட் ஆஃபீஸ் டூரிங் தி பிளஷர் ஆஃப் தி கவர்னர். அது கரெக்டுங்களா? அதை தானே நம்ம சொல்லியிருந்தோம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. ஆர்டிகல் 310 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சேஸ் எவரி மெம்பர் ஆஃப் த சிவில் சர்வீஸ் இன் த ஸ்டேட் ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் டூரிங் தி பிளஷர் ஆஃப் தி கவர்னர் ஆனு சொல்லியிருந்தோம். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டுங்களா? ஸோ ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் ஹியர் ஆர் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி 1, 2 and 3 இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன், புரியுதுங்களா? Now moving into the next question. With reference to the climate action tracker, consider the following statements. Number 1. It is an independent scientific analysis that tracks government climate action and measures it against the globally agreed Paris Agreement aim of holding warming well below 2 degrees Celsius and pursuing efforts to limit warming to 1.5 degrees Celsius. Statement 2. It classifies India's action as highly sufficient and appreciate India's continued effort to a green recovery. Which of the statements given above is are correct? Friends, take your time and answer this question. ஆன்சர் பண்ணிங்களா? இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் இந்த கிளைமேட் ஆக்ஷன் ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, அதை கோ த்ரூ பண்ணுங்க. அது ஒரு எக்ஸலண்ட் ஆர்டிகல். இது நம்ம நேற்று வீடியோலேயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோங்க. அதாவது நவம்பர் 2nd வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா UNFCCயோடைய COP27 மீட்டிங் ஷார்ம் எல் ஷீக்கில் வந்துட்டு நடக்க போகுதுங்க. அதில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மேஜர் அப்ஜெக்டிவாக எப்படி இந்த கிளைமேட்டிக் சேஞ்சை எஃபெக்டிவாக மிட்டிகேஷன் பண்ணலாம் அண்ட் ஃபினான்சிங் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இன் அடிஷன் டு தட் UNFCCயோடைய ஆல்ரெடி ஒரு பைண்டிங் ட்ரீட்டின்றது பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015ல 196 கண்ட்ரி சைன் பண்ணியிருந்தாங்க. 2016ல இருந்து இது ஃபோர்ஸ்ல இருக்குது. அதோடைய ஒரு லைனப்ல தான் COP26 கிளாஸ்கோ மீட்டிங்ல இன்டெண்டட் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ்ல இந்தியாவுமே கார்பன் நியூட்ரலிட்டியை 2070ல அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இது ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா UNEP எமிஷன்ஸ் கேப் ரிப்போர்ட் வந்து இப்போ லான்ச் பண்ணி எமிஷன்ஸ் கேப் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க, வேர்ல்டு கண்ட்ரிஸ் இந்த கரண்ட் பேஸ்ல போனாங்கன்னா 2100ல குளோபல் டெம்பரேச்சர் 2.6 டிகிரிஸ் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு மேஜரான டிராஸ்டிக் ரெடக்ஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸை வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அர்ஜென்சியோட ஒரு பேக் டிராப்லையுமே வந்துட்டு இந்த வருஷம் மீட்டிங் நடக்க போகுதுங்க. சரி, இப்போ இந்த வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் கண்ட்ரிஸ் இந்த UNFCCல அவங்க பிளட்ஜ் பண்ற இந்த கார்பன் டை ஆக்சைடு ரெடக்ஷன் மெஷர்ஸை சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கா இல்லையா அப்படின்றத அசஸ் பண்றதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் சயின்டிஃபிக் அனாலிசிஸ் பாடி தாங்க கிளைமேட் ஆக்ஷன் ட்ராக்கர்ன்றது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல நம்ம சொல்லி இருக்கிற அதாவது 1.5 to 2 டிகிரி செல்சியஸ்குள்ளார குளோபல் டெம்பரேச்சரை லிமிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இதுக்கு வேர்ல்டு கண்ட்ரிஸோட ஸ்டெப் எவ்ரி இண்டிவிஜுவல் கண்ட்ரிஸ் அவங்க பண்றது சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க அசஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதுல இந்தியாவை பத்தி இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்தியாவுடைய ஸ்டெப்ஸ் அப்படின்றது சாட்டிஸ்ஃபேக்டரியாவே கிடையாதுங்க. ஏன்னா வந்து நம்ம இன்னுமுமே நிறைய கோல் எனர்ஜில இருந்து வந்துட்டு ரிலையபிளா இருக்கும்.
இருக்கிறோம், டிபெண்டா இருக்கிறோம், ஸோ அதை கம்மி பண்ணணும்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. யூ கோ த்ரூ தட். சரி, இப்போ நம்ம இந்த கொஸ்டின் உள்ளார போலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் சயின்டிஃபிக் அனாலிசிஸ் தட் ட்ராக்ஸ் அ கிளைமேட்டிக் ஆக்ஷன் அண்ட் மெஷர்ஸ். இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம், அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் வச்சு ட்ராக் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. இட் கிளாசிஃபைஸ் இந்தியாஸ் ஆக்ஷன் as highly sufficient. அது தப்பு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? highly insufficientனு சொல்லியிருந்தாங்க, ஒழிய sufficientனு சொல்லல. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிட்டு ஆப்ஷனை பாருங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் here is A1 only. Now moving into the next question. With reference to antimicrobial resistance, consider the following statements. Number 1. Antimicrobial resistance is the resistance acquired by any microorganism against antimicrobial drugs that are used to treat infections. Statement 2. The misuse of antimicrobials in medicine and inappropriate use in agriculture and the contamination around pharmaceutical manufacturing sites are the reasons for spread of antimicrobial resistance. Statement 3. The death due to HIV or AIDS or malaria is now a leading cause of death worldwide, higher than antimicrobial resistance. Which of the statements given above are correct? Friends, take your time and answer this question. ஆன்சர் பண்ணீங்களா? இந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட்ன்றது யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு அண்ட் ஜிஎஸ் பேப்பர் 3ல சயின்ஸ் சென்டர் காலம்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியாங்க. புரியுதுங்களா? சரி, இந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆன பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ் இதெல்லாம் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு ரெசிஸ்டண்டா ஆகுறத தான் வந்துட்டு ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸுக்கு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்லாம் வரக்கூடாது அப்படின்னு பயன்படுத்துகிறோம். அண்ட் அக்ரிகல்ச்சர்லையுமே வந்துட்டு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸோட பயன்பாடு இருக்குது. இன் அடிஷன் டு தட் ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றப்ப, நம்மளுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றப்ப நம்ம இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம ஓவர் யூஸ் பண்ணாலோ, அண்டர் யூஸ் பண்ணாலோ, இல்லை மிஸ்யூஸ் பண்ணாலோ அது மூலிமா என்ன ஆகும்னா, அந்த பாக்டீரியா வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதோடைய ரியாக்ஷன் வந்துட்டு ரெசிஸ்டன்ட் ஆயிடுங்க. அதாவது நீங்க அதை கம்மி பண்றதுக்கு, அதை டோட்டலா வந்துட்டு எராடிகேட் பண்றதுக்கு பயன்படுத்துற இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்றது ஒரு பாயிண்ட்ல அந்த பாக்டீரியாவோ, ஃபங்கையோ, வைரஸோ என்ன ஆயிடும்னா ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணிடும். அதுக்கு பேர் தாங்க ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். புரியுதுங்களா? இது வந்து எய்தர் அனிமல்ஸ் மூலியமா இல்ல அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் மூலியமா ஹியூமனுக்கு வரலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் மூலியமா நம்ம ஓவர் யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்றது மூலியமா நம்மளுக்கு வரலாம். இன் அடிஷன் டு தட் ஒரு ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்ல ரொம்ப ஹைஜீனிக்கா இல்லைன்னா கூட அங்க இன்ஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்ல இருந்து இன்னொரு ஹெல்த்தியான பீப்புளுக்குமே வந்துட்டு இந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகலாம். அதனால தான் வந்துட்டு இந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்க்கு இன்னொரு பேரு சூப்பர் பக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அண்ட் ஈவன் பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் அவங்களுடைய கண்டாமினேட்டட் ப்ராடக்ட்ஸை லீக் பண்ணி அதுல இருந்து கூட வந்துட்டு ஹெல்த்தியான ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இது வேர்ல்டுல ஒரு மேஜர் த்ரெட்டா பார்க்கப்படுறாங்க. இதுல இன்னொரு விஷயம் நீங்க என்ன கவனிக்கணும்னா, அதாவது வந்துட்டு HIV, எய்ட்ஸ், மலேரியாலாம் தாண்டி இன்னைக்கு வேர்ல்டுல வந்துட்டு அதிகமான பேரை வந்துட்டு அதுல இறந்துட்டு இருக்கிறாங்கன்னா ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னாலன்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட். புரியுதுங்களா? ஸோ இதை டேக்கிள் பண்றதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுமே ரெட் லைன் கேம்பெயின் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்தாங்க. அதுல என்னன்னா, இப்ப நம்ம நார்மலா போய் டாக்டர் கிட்ட போகாம டைரக்டா போய் மெடிக்கல் ஷாப்ஸ்ல நம்ம ஒரு சில மெடிசன்ஸ்லாம் கன்சியூம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நார்மல் மெடிசன்ஸ் வேணா வாங்கிக்கலாம். ஆனா ஆன்டிபயோட்டிக்கல் மெடிசன்ஸ் அந்த மாதிரி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் மெடிக்கல் ஷாப்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதையுமே தாண்டி வாங்குறப்ப கூட அந்த ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ்ல ஒரு ரெட் லைன் இருக்குங்க. அதை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு அவேரா இது டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற அவேர்னஸ் மக்களுக்கு ஏற்படுத்துறதுக்கும் கவர்மெண்ட் இதை ப்ரொமோட் பண்றாங்க. அதனால தான் இதுக்கு பேரு ரெட் லைன் கேம்பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, now going into this particular question. Number 1, antimicrobial resistance is the resistance acquired by any microorganism. கரெக்ட் தானங்க? பாக்டீரியாவா இருக்கலாம், வைரஸா இருக்கலாம், ஃபங்கையா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், against antimicrobial drugs that are used to treat infections. அது கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. The misuse of antimicrobials in medicine and inappropriate use in agriculture and the contamination around pharmaceutical manufacturing sites are the reasons for spread of antimicrobial resistance. அதுவும் கரெக்ட் தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. The death due to HIV or AIDS or malaria is now a leading cause of death worldwide, higher than antimicrobial resistance. தப்பு. அதை மாத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிட்டு ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன் B ல 3 இருக்கு, அதை எலிமினேட்
எலிமினேட் பண்ணுங்க, சிலையும் 3 இருக்கு அதையும் எலிமினேட் பண்ணிடலாமா, டிலையும் 3 இருக்கு அதை எலிமினேட் பண்ணிடலாமா. ஸோ த கரெக்ட் ஆன்சர் here is 1 and 2 only. புரியுதுங்களா? Now moving into the today's mains answer writing practice question. To what extent in your opinion the operation of uniform civil code will remove the regressive laws of India? இது உங்களுக்கு GS பேப்பர் 2ல பாலிட்டி செக்மெண்ட்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கலாங்க. இது உங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 44ல டிபிஎஸ்பிலையுமே வந்துட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட் ரிலேட்டடா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு 10 மார்க்கர் 150 words. So you have to address this question in maximum of 1.5 to 2 pagesங்க. இதுக்கு நீங்க மேக்ஸிமம் 7 to 9 minutes வரைக்கும் எடுத்துக்கலாம் இதை ஆன்சர் பண்றதுக்கு. இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, காமன் செட் ஆஃப் லாஸ் கண்ட்ரில யூனிஃபார்மா எல்லா ரிலிஜன் எல்லா கேஸ்டுக்கும் எல்லா எத்னிக் பீப்புளுக்கும் இருக்கணும். எது எதுலன்னு பாத்தீங்கன்னா மேரேஜஸ்ல, டைவர்ஸ்ல, சசஷன்ல, அடாப்ஷன்ல, கார்டியன்ஷிப்ல, இன்ஹெரிட்டன்ஸ்ல. புரியுதுங்களா? இப்போதைக்கு கரண்டா வந்துட்டு இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஹிந்து ரிலிஜனை ரெகுலேட் பண்றதுக்கு ஹிந்து சசஷன் ஆக்ட் 1956ன்னு செப்பரேட்டா இருக்குதுங்க. அதே மாதிரி முஸ்லீம் ரிலிஜனுக்கு தனியா வந்துட்டு முஸ்லீம் பர்சனல் லா இருக்குது. புரியுதுங்களா? இன் அடிஷன் டு த ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க செப்பரேட்டா வந்துட்டு சிவில் லா பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய கண்ட்ரியில நிறைய வந்துட்டு ரிக்ரெசிவா ஒரு ரிலிஜன் அண்ட் கேஸ்ட் ஆர் எத்னிக் வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது இந்தியாவில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாமையே போயிட்டாங்க. பட் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேட்ஸ் ஆன உத்தராகண்டில் ஆல்ரெடி வந்துட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட் ரிலேட்டடாக பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு குஜராத் கவர்மெண்ட்டும் வந்துட்டு யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்துட்டு பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் இது ரிலேட்டடாக அதனால கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்ரஸ் பண்ணுறப்ப டு வாட் எக்ஸ்டென்ட் அப்படின்றது டு எ ஸ்மாலர் எக்ஸ்டெண்டா, லார்ஜர் எக்ஸ்டெண்டா, இல்லை மீடியம் எக்ஸ்டெண்டா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணுங்க. இன் அடிஷன் டு தட் உங்களோட ஒப்பீனியன் அப்படின்றதான் இதில் ரொம்ப முக்கியம். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொன்னாலுமே நீங்கள் பேப்பரில் படித்ததோ இல்லை உங்கள் புக்கில் படித்ததோ இருந்தாலுமே நீங்கள் ஒப்பீனியன்ஸ் எழுதுகிற மாதிரி ஹவு டு ப்ரெசென்ட் யுவர் ஆன்சர்ஸ். புரியுதுங்களா? டு வாட் எக்ஸ்டென்ட் இட் வில் ரிமூவ் ரிக்ரெசிவ் லாஸ் அப்படின்றப்ப வந்துட்டு நீங்கள் வேரியஸ் அந்த ரிலிஜன்ஸில், அதாவது ஹிந்து ரிலிஜனில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்துட்டு பாலிகமி அலோ பண்ணுறது இல்லைங்க. பட் கோவாலெல்லாம் பாத்தீங்கன்னா they can do the second marriage. புரியுதுங்களா? ஹிந்துஸ் வந்துட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணலாம். முஸ்லீம் ரிலிஜன் எடுத்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு they can go for polygamy. அண்ட் அடாப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிலிஜனில் அடாப்ஷன் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் முஸ்லீம் ரிலிஜனில் அடாப்ஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு அவங்களுடைய முஸ்லீம் பர்சனல் லாவில் கிடையாது. இதுவே வந்துட்டு எத்னிக் ஆர் கேஸ்ட் ஆர் கஸ்டமரி ட்ரெடிஷன்ஸில் இஃப் யூ கோ டு நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ், ட்ரைபல் சொசைட்டிஸ், அவங்களுடைய ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்துட்டு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சில ஸ்டேட்ஸ் மேட்ரியார்க்கியெல்லாம் வந்துட்டு அதாவது வந்து ஃபீமேலுக்கு அவங்க இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. பட் வென் யூ கம் டு மோஸ்ட் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாலாம் வந்துங்க பேட்ரியார்கல் சொசைட்டி, அதனால வந்துட்டு உமனுக்கு டிஸ்கிரிமினேட்டிவா தான் வந்துட்டு இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே வந்துட்டு நீங்க கன்சிடர் பண்ணி இந்த யூனிஃபார்ம் சிவில்லா வந்துட்டு ஆப்ரேட் பண்றப்ப இந்தியாவுடைய டைவர்சிட்டி ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். எல்லா ரிக்ரெசிவ் லாஸையும் ரிமூவ் பண்றதுக்கு நீங்க எழுதலாம். செகண்ட் பாயிண்ட் ஆர்டிகல் 14-15 அதாவது ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வர்சஸ் ஆர்டிகல் 19 ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அப்படின்றதுக்கும் வந்துட்டு ஒரு கான்ஃபிளிக்ட் வர்றதுக்கு கான்ஸ்டிடியூஷனலா வந்துட்டு தேர் இஸ் எ சேலஞ்ச். புரியுதுங்களா? ஏன்னா வந்துட்டு எவரி இண்டிவிஜுவல் ரிலிஜன் இன் இந்தியா தே ஹேவ் தி ரைட் டு பிராக்டிஸ் ரிலிஜன் ஆஃப் தேர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. அதுக்கு கான்ஃபிளிக்டிங்கா இந்த ரைட் டு ஈக்வாலிட்டியை ப்ரொமோட் பண்றதுக்கு நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோட் பிட்வீன் தி கம்யூனிட்டிஸ் ஆர் பிட்வீன் தி ரிலிஜன்ஸ் கொண்டுட்டு வந்தாலும் இட் வில் வயலேட் தி ஆர்டிகல் 19. புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலையும் வந்துட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால எல்லா விஷயங்களையுமே அதாவது மேரேஜ், இன்ஹெரிட்டன்ஸ், அடாப்ஷன், சசெஷன், இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற எல்லா விஷயத்திலுமே we cannot go for uniform civil code. In addition to that நம்மளுடைய 21st law commission 2017ல அப்பாயிண்ட் பண்ணியிருந்தவங்க அவங்களுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது வந்து இப்ப நம்ம கண்ட்ரில டிசைரபிள் கிடையாது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ஸ்லாம் நீங்க உங்களுடைய ஜஸ்டிஃபிகேஷனுக்கு வச்சுக்கிட்டு யூ கேன் பிரசன்ட் யுவர் ஆன்சர்ஸ் இன் சச் எ வே தட் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஸ்மாலர் டு மீடியம் எக்ஸ்டென்ட் தான் ரிக்ரெசிவ் லாஸை ப்ராக்டிக்கலா வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் சேலஞ்ச் அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி யூ கேன் கன்க்ளூட் யுவர் ஆன்சர். புரியுதுங்களா? வில் மீட் இன் டுமாரோ செஷன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.